Hello friends, welcome to Madurai Tamlachi channel. இப்போ இந்த வீடியோ தான் நம்ம எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க फ्रेंड्स. அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் Kinemaster ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியால போய்ட்டு பேக்ரவுண்ட் வந்து Black சூஸ் பண்ணி வேண்ற அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் லேயர்ல போய்ட்டு மீடியால உங்களுக்கு என்ன பிக் வேணுமோ அந்த பிக்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பிக்கையுமே வேண்ற அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓகே பண்ணிருங்க. இப்போ பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்ல ஆன் பண்ணி ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஓகே, அகைன் மீடியால போய்ட்டு டெம்ப்ளேட்டை வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் நீங்கள் எப்படி வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக டில்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக சென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி நடுவில் வச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வேறு பிக் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதே பிக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதவே செலக்ட் பண்ணி 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ஓகே, சாரி, கீழே இருக்கிறது. ஸோ மறுபடியும் நான் கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இதை கரெக்டாக அந்த டெம்ப்ளேட்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, வச்சுட்டு க்ராப்பிங்கில் போயிட்டு உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ நீங்கள் க்ராப் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பார்டர் தெரிகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக. இது மட்டும் பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் அந்த பார்டர் தெரியும். நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியல்ஸ்லுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அந்த எடிட் பண்ண ஃபைனல் வீடியோ வேணாலும் ப்ளஸ் நான் யூஸ் பண்ணியிருக்க Kinemaster Pro வெர்ஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, மறுபடியும் க்ராப்பிங் பண்ணி இந்த சைட் மட்டும் இது பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, இப்போது பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு அந்த டெம்ப்ளேட் மட்டும் செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் டெம்ப்ளேட்டோட மிங்கிள் ஆகும். ஓகே, இப்போ லைட்டாக ப்ளே பண்ணி பார்ப்போம். ஆடியோவோடு இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மியூசிக் சிம்பிள் வரும். அந்த ஸ்பீக்கர் சிம்பிள் செலக்ட் பண்ணி ஆடியோ வந்து இது மியூட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இது பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி கீழே க்ராப்பிங்கில் சேம் வேண்ட அளவு கீழே இது பண்ணிடுங்க. இப்போது அதை மட்டும் செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு சேம் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த ஒரு லேயர் மாதிரி தனியாக இருக்குது. ஸோ அகைன் நான் செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கான்ட்ராஸ்ட்டு ஃபுல் பண்ணிடுங்க. சேச்சுரேஷன் கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டிங்கன்னா அது பிக்கோட மர்ஜ் ஆயிரும். இப்போது வேண்ட இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. லைட்டாக ப்ளே பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குது. இப்போது லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கூட வேண்டாம். சேம் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதே மாதிரி பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ லைட்டாக ப்ளே பண்ணி பார்க்கல. நல்லாயிருக்கு, சூப்பர்.
இப்போது ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அதை இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, கொஞ்சம் தள்ளி வச்சு இம்போர்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி முன்னால் கொண்டு போயிருங்க. இப்போது ஃபைனலாக ப்ளே பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. பேக் சைடு வந்து எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருக்குது. ஸோ வெறும் லாஸ்ட் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ இது பண்ணி பேக்ரவுண்ட் மட்டும் ட்ரிம் பண்ணிடுங்க ரைட் சைடு. அவ்வளோதான். இப்போது ஃபைனலாக ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஷேர் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஃப்ரேம் ரேட் ரெசல்யூஷனில் வேணுமோ வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.